தலகாணி உரம் தைக்க தையல் மிஷின், ஊசி, நூல் எதுவுமே வேண்டாம். ஈஸியாக தலகாணி உரம் ரெடி பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சேர்த்தே பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் செய்யுங்க. பாக்கெட்ல இருந்து ஓப்பன் பண்ணி போடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பதத்து போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட கொஞ்சமாக அரிசி இல்லைனா சக்கரை போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். கொஞ்சம் கூட பதத்து போகாது. அதிகமான குவான்டிட்டியில் பிஸ்கெட்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். வாட்டர் பாட்டிலுடைய மூடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 மூடி நமக்கு தேவைப்படும். டபுள் சைட் செலஃபன் டேப்பை சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதோடைய பேக் சைடில் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா கிரிப்பாக இருக்கிற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான டபுள் சைட் செலஃபன் டேப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக வால்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. மிக்ஸி கிரைண்டருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதோடைய ஃப்ளக்கை வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஃப்ளக்கை எப்பயுமே ஸ்விட்ச் பாக்ஸ்லேயே கனெக்ட் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். டபுள் சைஸ் செலஃபன் டேப்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி வளைய மாதிரி இருக்கும். அதை எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக மண்சட்டிலாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். பென்சில் ரொம்ப குட்டியாயிருச்சு அப்படின்னா பிடிச்சி எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிரமம் இல்லாமல் பிடிச்சி எழுதுறதுக்கு காலியான பேனாவுடைய மூடி இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி பேக் சைடில் மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சி எழுதுனீங்க அப்படின்னா பென்சில் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிடிச்சி எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். பென்சில் ரொம்ப குட்டியாக இருக்கும் போது கையில் பிடிச்சி எழுதும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே பேனா மூடியை மாட்டிட்டு எழுதும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பென்சில் ரொம்ப குட்டியாயிருச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். முட்டை ஆம்லேட் போடும்போது மிளகுத்தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுறத விட ஆம்லேட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா மேலால் இந்த மாதிரி தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே மிளகு தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். ட்ராவல் டைமில் வெளியில் ஹோட்டலெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடும் போது கவரில் சட்னி சாம்பார்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சுருவோம். இதை கட்டுறதுக்கு கயிறோ இல்லை போடுறதுக்கு ரப்பர் பேண்டோ நம்மக்கிட்ட இருக்காது. இட்லி, தோசை, சட்னி சாம்பார்லாம் வாங்கும் போது பாலித்தீன் கவரில் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கேரி பேக்கை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கார்னரில் அந்த கைப்பிடி சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து நல்லா சுருட்டிட்டு இதை நல்லா வந்து கட்டி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட்டுறதுக்கு கயிறோ இல்லைனா ரப்பர் பேண்டோ தேடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. எமர்ஜென்சி டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ட்ராவல் டைமில் இந்த மாதிரி கட்டி வைக்கிறதுனால மிச்சம் மீதி இருக்கிற சட்னி சாம்பார்லாம் கீழே சிந்தாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். டின்னில் இந்த மாதிரி நெய்லாம் வாங்கி வச்சுருப்போம். அந்த நெய் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியான மாதிரியே இருக்கும். இதை உடனே வந்து நம்ம மெல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் இந்த மாதிரி நல்லா மாற்றி மாற்றி ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே நெய் இருக்கிற அந்த டின்னுக்குள்ளே விட்டுட்டு தேவையான அளவுக்கு நெய் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கரண்டியில் இருக்கிற அந்த ஹீட்லேயே அந்த நெய் நல்லா உருக ஆரம்பிச்சிரும். இதே இந்த நெய்யை டிஃபன் பாக்ஸ்லலாம் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக அடுப்பு மேலே வச்சு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிட்டு மெல்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டின்லலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது இல்லையா, அதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக மெனக்கெட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நெய்யை போட்டு மெல்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. பாத்திரம் வீணாகாமல் தேவைப்படுறத இந்த மாதிரி கரண்டியை ஹீட் பண்ணிட்டு உள்ளே விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தாளிப்பு போடுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதிகமான குவான்டிட்டியில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு பெரிய குழிக்கரண்டி எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதை உள்ளே விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கெட்டியாக இருக்கிற நெய்யை சீக்கிரமாக மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்குன்னு. நெக்ஸ்ட் டிப்ன்றது பார்க்கலாம். சம்மர் டைமில் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வாட்டர் பாட்டிலுடைய மூடி சரியாக மூடாமல் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா கார்னரில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு மூடினீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக மூடிடும். தண்ணி கீழே சிந்தாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இது. கவரிங்லேயோ இல்லைனா கோல்டுலேயோ இந்த மாதிரி நெக் செட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி நெக் செட்லாம் போட்டு விடுறோம் அப்படின்னா அது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
செயின் போட்டு விடும்போது அதோடைய பேக் சைடில் இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருப்பாங்க. அதை நீக்கிட்டு இயரிங்ஸில் நம்ம போடக்கூடிய திருகாணி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ரப்பர் டைப்பில் இருக்கிற மாதிரி திருகாணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிங்கன்னா நல்லா லாக் ஆயிரும். பட்டன் டைப்பில் இருக்கிற மாதிரி திருகாணி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரப்பர் டைப்பில் இருக்கிற மாதிரி திருகாணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா லாக் ஆயிரும். கோல்டோ கவரிங்கோ எது போட்டாலும் இந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக போட்டு விட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் காஸ்ட்லியான ஜுவல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட செயின்லாம் போடுறோம் அப்படின்னா, ஹூக் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ன்றது பார்க்கலாம். செயினில் இந்த மாதிரி ஹூக் வந்து மெல்லிஸாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பட்டன் டைப்பில் இருக்கிற திருகாணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு அப்படின்னா, ரப்பர் டைப்பில் இருக்கிற இந்த திருகாணி யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக லாக் ஆகும். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். ஒரு சில நெக் செட்டை ஷார்ட் செயினாகவும் யூஸ் பண்ணிக்குவோம், லாங் செயினாகவும் யூஸ் பண்ணிக்குவோம். ஷார்ட் செயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹூக்கை வந்து இந்த மாதிரி செயினில் ஃபஸ்ட்டு வளையத்தில் மாட்டி விட்டுருவோம். அந்த மாதிரி மாட்டும் போது திருகாணியை போட்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாங் செயினை ஷார்ட் செயினாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஹூக்கை மாட்டிட்டு பேக் சைடில் மீதி இருக்கிற செயினை அப்படி தொங்க விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இதை அப்படியே வச்சு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணாலும் பார்க்குறதுக்கு அந்த சேஃப்டி பின் பண்ணது தெரியும். மீதி இருக்கிற செயினை அசிங்கமாக தொங்கவும் விடாமல் சேஃப்டி பின் போட்டு அது தனியாக காட்டவும் செய்யாமல் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம பின் பண்ணது சுத்தமாக தெரியாது. வேறு ஏதாவது செயினில் எஸ் ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கோங்க. இந்த 2 செயினையும் ஒன்றா வச்சுட்டு அந்த வளையத்துக்குள்ளே இந்த எஸ் ஹூக்கை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த செயின் அப்படி தொங்காமல் இருக்கும். சேஃப்டி பின் போட்டோம் அப்படின்னா தனியாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி எஸ் ஹூக் போட்டோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே கலரில் இருக்கிறதுனால சுத்தமாக தெரியாது, நல்லா லாக் ஆகிருக்கும். ஒரு பக்கம் திருகாணியை போட்டு லாக் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் எஸ் ஹூக் போட்டு லாக் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2 பக்கமும் சேஃபாக லாக் ஆகிருக்கும். 2 செயினையும் ஒன்றா சேர்த்து ஒரே டைமில் லாக் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கும் அசிங்கமாக தெரியாது. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சா மாதிரி நெக் செட்டோ இல்லைனா ஹியரிங்ஸோ இல்லைனா பேங்கிள்ஸோ வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும், தண்ணி படப்பட. அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபேட் ஆகாமல் இருக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது நெயில் கலரில் இருக்கிற நெயில் பாலிஷ். நெயில் கலர் நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ணணும், கலரில் இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நெயில் பாலிஷை யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே லைட்டாக வந்து கோட் பண்ணிவிடுங்க. கோட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி பட்டாலும் கருத்து போகாமல் ஃபேட் ஆகாமல் இருக்கும். வாங்கின புதுசில் பளபளன்னு நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் மங்கி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் வருஷக்கணக்கில் ஃபேட் ஆகாமல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம நெயில் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கோட் பண்ணது சுத்தமாக தெரியவே தெரியாது. காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெக் செட்டை மோர் தென் 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் கோட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக அகைன் வந்து கோட் பண்ணி காட்டுறேன். நிறைய டைம் இதில் தண்ணி பட்டுருச்சு, ஆனாலும் இது ஃபேட் ஆகாமல் அப்படியே புதுசு போலயே இருக்குது பாருங்கள். இதுக்கு ரீசன் இந்த மாதிரி கோட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஹியரிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பேக் சைடில் இருக்கிற திருகாணி மிஸ் ஆயிரும். ஆனால் ஹியரிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி எரேசர் எடுத்துக்கோங்க. அதோடைய பேக் சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒயிட் கலரில் இருக்கிற எரேசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கலர் கலராக கூட வருது இல்லையா, ஸோ அது கூட வாங்கி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருகாணி மாட்டுற மாதிரி இதை மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாட்டியிருக்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. வேணும்னா இதை இன்னும் கூட கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு சுத்தமாக தெரியாது. ஹியரிங்ஸ் நல்லாயிருக்கு, ஆனால் திருகாணி இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி போடாமல் இருக்காதீங்க. இந்த மாதிரி ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்ன்றது பார்க்கலாம். தையல் மிஷின் இல்லாமல், ஊசி நூல் எதுவுமே இல்லாமல் தலகாணி உரை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் டிசைன்லாம் இருக்கிற மாதிரி பழைய ஷாலாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் பில்லோவை வச்சுக்கோங்க. பில்லோ வச்சுட்டு அதோடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பில்லோவுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷாலை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த சைடும் அந்த சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயும் நான் கட் பண்ணுற மாதிரி 2 துணியையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. பில்லோவை துணிக்குள்ளே வச்சு கட் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா ஷாலை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு தலகானுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 கார்னர்லேயும் 2 துணியை சேர்த்து வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
தலகாணியை இந்த துணிக்குள்ளே வச்சு கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ண வராது. சம்டைம்ஸ் வந்து கட் பண்ணும்போது பில்லோடைய உள்கவரும் சேர்த்து கட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 பக்கமும் கட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதோடைய மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டுக்கோங்க. இதை 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதனால் கரெக்டாக ஈக்குவலாக வச்சு இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டுக்கோங்க. வீடியோவில் நான் காட்டியிருக்கிற மாதிரியே அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு நாட் போட்டுட்டு அகைன் வந்து இன்னொரு நாட் போடுங்க. அப்போ தான் வந்து டைட்டாக இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் கட் பண்ணதை நாட் போட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு சுங்கம் போட்ட மாதிரி தான் இருக்கும். நாட் போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து கட் பண்ணல. அப்படி கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 இன்ச் சைஸ்க்கு இந்த சுங்கம் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைன் மாதிரி அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு அப்படியே பில்லோ கவர் மாதிரியே இருக்கும். இந்த சைடில் பில்லோவை உள்ளே போட்டுக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணும்போது இந்த சைடில் பில்லோவை வெளியில் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற இந்த நாட்டெல்லாம் எப்பயுமே கழட்டணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. பில்லோ கவரை வாஷ் பண்ணணும்னா இந்த கேப் வழியாக உள்ளே இருக்கிற பில்லோவை வெளியில் எடுத்துகிட்டு இதை அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற இந்த நாட்டெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம். தையல் மிஷின் இல்லாமல் ஊசி நூல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பில்லோ கவர் ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்களா? இது பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக சைடில் இந்த மாதிரி சுங்கம்லாம் போட்டிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாக அழகாக இருக்கும். அப்படியே பில்லோ கவர் மாதிரியே இருக்கும். இதை தைக்காமல் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.